லாக்அப் மரணங்கள். சமீபமாக சபர்வீரமன் அப்படின்ற மாற்றுத்திறனாளி மோசமான முறையில் போலீஸாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். அவருடைய உடலில் பல இடங்களில் மோசமான காயங்கள் ஏற்பட்டது. அது எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை மக்கள் மனசில் ஏற்பட்டுச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கடந்து போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இன்னொரு சம்பவமானது நடந்திருக்கு. அருணாச்சலம் அப்படின்ற 24 வயது இளைஞர். இவர் அமுத நகரை சேர்ந்தவர். அமுத நகர் அடுத்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமுத நகரை சேர்ந்தவர். இவருக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், சில வழக்குகள் இருந்திருக்கு. ஆனால் இவர் மதுபானங்கள் விற்பனை 120 மதுபானங்கள் விற்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் தகவல்கள் கொடுக்குறாங்க. அதாவது இல்லீகல் சேல்ஸ் ஆஃப் லிக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மதுபானங்கள் அனுமதியின்றி விற்கிறது, அதை விற்றுருக்காரு. ஸோ அந்த வழக்கில் போலீஸார் இவ்வளோ விசாரிச்சிருக்காங்க, விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. விசாரணையில் போலீஸார் தாக்குனதாகவும் அந்த தாக்குதலானது எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த இடத்துல ஏற்பட்டது அப்படின்றத அந்த அருணாச்சலம் அப்படின்ற 24 வயது இளைஞர் தெளிவாக வீடியோ ரெக்கார்டு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கொடுத்த அந்த ரெக்கார்டானது மரண சாசனமாக ஆகும் அப்படின்றது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான காயங்கள் தலை மற்றும் உடலில் ஏற்பட்டிருக்கு. அந்த தலையில் ஏற்பட்ட காயமானது நரம்பு மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட இடத்துல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால அவர் தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு நடந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வாக்கு மூலமானது முன்னாடியே வாங்கப்பட்டது. என்ன நடந்தது, யார் அடித்தா, என்ன அடித்தா, எத்தனை போலீஸ் அடித்தாங்கன்னு முதற்கொண்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த சம்பவமானது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் மோசமான காயங்கள் ஏற்பட்டதாகவும் போலீஸார் மோசமான டார்ச்சர் அவருக்கு பண்ணதாகவும் அண்ட் இந்த காரணத்தினால தான் அவருடைய உயிர் போனதாகவும், அவரோட உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் போராட்டம் பண்ணுறாங்க. இளைஞர்கள் தவறான பழக்கங்களோ தவறான வியாபாரத்தில் ஈடுபடுறது எந்த வகையிலும் நியாயப்படுத்தலை இந்த சேனல். ஆனாலும் யாராக இருந்தாலும் ஒரு சரியான முறையான விசாரணைக்கு உட்படுத்தி அவங்கள நீதிமன்றத்தினுடைய ஆலோசனையின்படி நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கிறதுன்றது வேற விஷயம். ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இல்லை அப்படின்னாலும் இது தவறான ஒரு செயலாக அந்த விற்பனையானது கருதப்பட்டாலும், ஒரு 24 வயது இளைஞர் இவ்வளவு மோசமானதாக தாக்கப்பட்டு தலையில், அதாவது இந்த இடத்துலலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. அதாவது எந்த இடத்துல மோசமான அடி அடித்தா ஒரு உயிர் போகும், இல்லை மோசமான தாக்குதல்னால எந்த விதமான ஒரு விளைவுகள் ஏற்படும் அப்படின்றது தெரிந்திருந்தும் இன்னும் இப்போ நடந்து சில நாட்கள், சில வாரங்கள் கூட கடந்து போகாத இந்த சபரிவர்மன் கேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு லாக்அப் மரணம் மாதிரி நடந்திருக்குது அப்படின்றது, அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப மோசமான செயலாக பார்க்கப்படுகிறது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நாகர்கோவில் பகுதியில் நடந்த ஒரு மரணம் முடிகிறதுக்குள்ளேயே அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த லாக்அப் மரணமானது நடந்திருக்குது. மிகவும் வேதனையான விஷயம். அதாவது லாக்அப் மரணம்னு இதை சொல்ல முடியாது, ஏன்னா லாக்அப்பில் வச்சு அடித்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நடந்து அதுக்கப்புறம் தான் மரணமானது ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டாலும், அவங்க அடித்த அடியினுடைய விளைவு அந்த மரணமானது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் பெற்றோர்கள் மற்றும் அவர் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போது இந்த சேனல் எதுக்காக இதை இவ்வளோ ஆழமாக பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மனசில் தேவையில்லாத குழப்பங்களும் பயமும் ஏற்பட்டுருக்கு. தவறான செயல்கள், தவறான வியாபாரங்கள் தவிர்க்கப்படக்கூடிய விஷயங்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது இந்த சேனல் ஆழமாக கூறுகிறது. ஆனால் ஒரு 24 வயதான இளைஞர் போலீஸாரால் தாக்கப்பட்டிருக்காரு. விசாரணை செய்யப்படும் போதே இந்த மாதிரியான மோசமான தாக்குதலால் அவரோட உயிர் எழுந்திருக்குது அப்படின்றது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம். இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இது நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இந்த மாதிரியான பல லாக்அப் மரணங்கள் கடந்த காலங்களும் இருந்திருக்கு. அஜித்தினுடைய லாக்அப் மரணமாக இருக்கலாம், இன்னும் பல மரணங்கள் நடந்து தான் இருக்குது. ஆனால் அந்த மரணங்கள் எந்த விதமான ஒரு தீர்வை யாருக்கு கொடுத்துட முடியும் அப்படின்றது இன்னும் யாருக்கும் புரியாத அளவுக்கு இன்னும் இது அடிக்கடி வாடிக்கையாக நடந்துகிட்டே தானே இருக்குது. சோஷியல் மீடியாஸ் இன்னும் இவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு சோஷியல் மீடியாஸும் பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்கும்போதே இந்த மாதிரியான மரணங்கள் நடந்துட்டு இருக்கும்போது
இது எந்த விதமான ஒரு நியாயத்தை பிரதிபலிக்கிறது? இது யார் இதற்கு காரணம்? இதை ஏன் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இது நடக்குது? விசாரணையானது நடந்துட்டு இருக்கும்போது மோசமான அடிகளின் காரணமாக ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விசாரணை எதற்காக நடத்தப்படுகிறது? இதற்கு யார் காரணம்? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற பல கேள்விகளை தான் எழுப்புது. இது யார் தவறு யார் சரி அப்படின்ற தீர்வை சொல்லக்கூடிய ஒரு விஷயமோ காணொலியோ கிடையாது. இது ஒரு தனி மனிதனுடைய ஆதங்கம். இப்போ நான் பேசிட்டு இருக்க இதே சூழ்நிலையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் மனசுல படக்கூடிய விஷயமா தான் அதனுடைய பிரதிபலிப்பா மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன் தவிர இது தனி மனித தாக்குதலோ இல்ல தனி சம்பந்தப்பட்ட ஒரு காவல்துறை மீதான தாக்குதலோ கிடையாது. காவல்துறையில பல அதிகாரிகள் தங்களுடைய கடமை மற்றும் கண்ணியம் இதெல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உழைக்கக்கூடிய எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான தாக்குதல்களோ இந்த மாதிரியான சில மோசமான விசாரணைகளோ உயிரை பறிக்கக்கூடிய விசாரணையோ காவல்துறை தவிர்க்க வேண்டும். அது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்த விதமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் அவங்க என்ன ஆச்சு அப்படின்றது முறையான விசாரணை நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். இந்த மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் லாக்அப் மரணங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும். மக்கள் முடிஞ்ச வரைக்கும் தங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஒரு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது எந்த மாதிரியான விஷயங்கள்ன்றதை பார்த்து தவறான வியாபாரமாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. மேற்கொண்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவும் கூடாது. இந்த மாதிரியான துரதிருஷ்டமான மரணங்களும் நடக்கக்கூடாது. பிள்ளைகளும் மோசமான வியாபாரங்களோ இல்லை தவறான செயல்களோ ஈடுபடவும் கூடாது அப்படின்றது இந்த சேனல் வற்புறுத்தி கேட்டுக்குது. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸ் தினம் உங்களுக்கு வேணும், இல்லை எந்த மாதிரியான தரவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.